ஸ்கூல் வியாசர்பாடியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் ஆய்வு நடத்திய போது எல்லா பக்கத்திலும் 50% மேல இப்பயே போலிங் ஆயிருக்கு. இது மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், திமுக வேண்டாம் நினைக்கிறாங்கிறத காமிக்குது. இன்னொரு பக்கம் இந்த விசில் சின்னத்தை பைக் கீ செயினோட போட்டுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு, அதுவும் அந்த விசிலும் கூட கொடி கலர்லேயே இருக்கு. எல்லா பூத்துலேயும் அங்கங்கே சிலர் நின்றுக்கிட்டு அப்பப்போ பாக்கெட்டில் வச்சு எடுத்து காமிக்கிறாங்க. காவல்துறை வரும்போது ஒளிஞ்சுக்கிறாங்க. காவல்துறை கவனத்துக்கு இதை கொண்டு வர விரும்புகிறேன். உள்ளே வந்து நம்ம கொடி வரக்கூடாது, சின்னம் சொல்லக்கூடாது. நம்ம 24 hours சைலண்ட் ஹவர்ஸ் கடைபிடிக்கிறது மக்கள் யோசித்து தன்னெழுச்சியாக வாக்களிக்கணுங்கிறது தான். இப்போ இந்த இடத்துக்குள்ள உள்ள வந்து விசில் சின்னத்தை வச்சிட்டு இருக்கிறது காவல்துறை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து உடனடியாக இதை அகற்ற வேண்டும். இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க எடுக்கணும். ஏன்னா சின்ன சின்ன தெரிய மாட்டேங்குது, ஒழிச்சிட்டு உள்ளே வர்றாங்க. இதில் உடனடியாக காவல்துறை கவனத்தில் எடுத்து வாக்குப்பதிவுகள் ஜனநாயக முறைப்படி முழுமையாக நடைபெறுவதற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு ஸ்கூலில் வேணந்த ஸ்கூலில் மைய வைக்க மறந்து அனுப்பிச்சி விடுறாங்க. அப்போ அது யாருக்கு உதவியாகுங்கிற கேள்வி இருக்கு. இது மாதிரியான முறைகேடுகளை இப்போ உள்ள வச்சிருக்கவங்க விசில் வச்சிருக்காங்கன்னா காவல்துறைக்கு தெரியாமல் வாய்ப்பு இல்லை. காவல்துறை பொறுப்பு. உள்ளே போய் மை வைக்காம வர்றாங்கன்னா உள்ளே இருக்கிற நிர்வாகிகள் பொறுப்பு, தேர்தல் ஆணையம் பொறுப்பு. இந்த 2 பேரும் விஷயத்தை டைட் பண்ணால் மட்டும்தான் ஜனநாயகம் காப்பாற்றப்படும். அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு கட்சியினரும் கொஞ்சம் தங்களுடைய விதிமுறைகளின்படி இருப்பதற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும். அதை எல்லாரும் முறைப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். காவல்துறை மீண்டும் எச்சரிக்கை விடுக்கின்றேன். இந்த விசில் சின்னம் கையில் மாட்டிட்டு உள்ள வரவங்களை உடனே தடுங்க. இப்ப நான் கவனிச்சிருக்கேன். இன்னும் இனிமேல் தான் இப்படி ஒரு இது நடக்கும்னு இது வரைக்கும் யோசிக்கல. வேற இதில் பார்த்தாலும் நான் உடனே சொல்றதுக்கு தயாராக. நம்ம தவறுகள் நடந்த பிறகு பாதுகாக்கிறத விட காவல்துறை நடக்காம இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்.